ஐயா. அப்பா கண்ணே. ஐயா. வாயா. ஐயா, என்ன எல்லாரும் ஏன் வீட்டு தேடி வந்திருக்கீங்க? வரவழைச்சிட்டியப்பா. அப்படி என்னையா நான் பதட்டமான வேலையை செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சிட்டியா? உன் உத தாங்க முடியாம இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பையன் ஊரை விட்டே போறங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இது நியாயமா? நான் அப்படியே அடிச்சேன்? அடியா? நீ அடிச்ச அடியில எலும்பும் தோலுமா இருந்தவன் எருமக்கடா மாதிரி மாறிட்டான். இனிமே நீ அடிச்ச யானையா மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிடுவான். எப்பா, உன்னை நான் புண்படும்படியா அடிச்சேன்? ஐயோ, நான் அடிக்கலப்பா, அன்ப கசக்கி புளியற அப்ப அடிச்ச. இப்போ அணைக்க போறேன். வா ராஜா. இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்க, நல்லா பாருங்க. இவன் என் கூட பிறந்த என்ன வாயில பசுவா உறக்க முடியாத தம்பி. தம்பி, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். அப்பா, அடி பலமா புடிச்சிருச்சா? கண்ணு, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் ராஜா. என்ன நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும். ஏண்டா அறியறதுக்கு என்ன அருவாமனையா? இல்ல நான் மன்னிச்சிடுங்கன்னு. இனிமே நீ இங்கேயே இருப்பா. அப்புறம் நீ என்னப்பா சொல்ற? இங்கே இருந்துருங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கே பஞ்சாயத்து? வாங்க போலாம். அன்புனால பழையபடி அவன் ஒல்லி ஆயிடணும். சரி, வரட்டுமா? வரேன். போய் முடி அடிக்குங்க. அங்கப்பா, தம்பி தங்கப்பா, எழுந்திருப்பா, மணி 9 ஆகுது. தூங்கிட்டு இருக்கல. போங்க. தூங்காதே தம்பி, தூங்காதேன்னு பாட்டு கூட்டிருக்குது. நீ கேட்டது இல்லையா? தூங்குறதுக்கு தான் ராத்திரி இருக்க, பகல்ல தூங்க கூடாதுப்பா. அடடா, செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். போங்கண்ணே. இந்த பார், சூடா டீ அண்ணன் கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் எல்லாம் போயிடும். நீங்க சாப்பிடுங்க. இந்த வாங்கிக்க. என்னது தூங்குற மேல தண்ணி ஊத்துறீங்களா? அறிவு இல்ல? பின்ன முடிச்சுட்டு இருக்கிற மேல தண்ணி ஊத்துவாங்க? உன்னை எவ்வளவு அன்பா பாசமா கையில டீ எடுத்து வந்து எழுப்புன. எழுந்துச்சாடா நீ? என்ன சத்தியத்தை மீறாதீங்க. உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உன்னை எல்லாம் அடிச்சா தாண்டா தம்பி. இது ரொம்ப பாவம். யோ, பயப்படாதியா, நான் இருக்கேன்ல, சொன்னதை செய்ய. முடியாது, என்னால முடியாது. ஆத்தா விஷயத்துல விளையாடப்படாதியா. ஐயா, என்ன மன்னிச்சிரு. யோ, என்ன அழட்டிக்கிற? இப்ப செய்ய முடியுமா முடியாதா? முடியாது, என்னால இந்த காரியத்தை செய்யவே முடியாதுயா. என்ன விட்டுறியா? இத பாத்துட்டு பேசியா? ஐயா, முடியாது. தவறுது, நல்ல சகனம் தான். தைரியமா போயா. ஐயா, புதுசா கட்டின கோயில் மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. என்னம்மா இது சோதனை? என் வாழ்க்கையை உன் திருப்பணிக்காக அர்ப்பணிச்ச எனக்கா இப்படி ஒரு சோதனை? உங்களை கோயில் கட்ட சொன்னா குடும்ப பண்ணிட்டீங்களேடா. மனசறிஞ்சு நாங்க உனக்கு எந்த குறையும் வைக்கலையே. என்னன்னு சொல்லு தாயே. இந்த கோயில்ல தப்பு நடந்து போச்சுடா. இந்த கோயில் தீட்டுப்பட்டு போச்சுடா. என் உடம்பெல்லாம் எரியுதுடா. அம்மா, நீ சொல்றது ஒண்ணும் புரியலையே தாயே. எனக்கு சிலை செய்யணும்னு தன்னித்தன்மை இழந்தவள, நிலகுலைஞ்சு போனவளை வச்சு சிலை செஞ்சவனா எப்படா ஏத்துக்குவேன்? தாயே, இது எங்களுக்கு தெரியாம நடந்த தப்புமா. நாங்க என்ன செய்யணும் சொல்லுமா. தப்பு செஞ்சவ மனசு திருந்தி என் தேர ஊர்வலமா இழுத்துக்கிட்டு வந்து குழந்தை மேனியோட அவ எனக்கு அபிஷேகம் பண்ணனுடா. அப்பத்தாண்டா என் மனசு குளிரும். இது பாருங்க, இந்த சாமி ஆண்டவர் சொன்னது அவ்வளவு போய். படிவாம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த கலங்கமும் இல்லாதவ. இது அந்த சாமி மேல சத்தியம். இந்தாமா, நீ பாட்டுக்கு சத்தியம் பண்ணிட்டு போயிருவ. லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சு கோயிலை கட்டி இருக்கோம். அது மறுபடியும் பாழா போகணும்னு சொல்றியா? என்னங்க இப்படி தயங்குனா எப்படி? தீர்ப்ப சொல்லுங்க. ஆத்தாளோட உத்தரவுப்படித்தான் நாம இந்த கோயிலையே கட்ட ஆரம்பிச்சோம். அதுல தடங்கள் ஏற்பட்டதுக்கு காரணம் தெய்வ குத்தங்கிறத நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஆத்தா என்ன உத்தரவு போட்டிருக்காளோ அத ஊர் நன்மைக்காகவும் கோயில் கும்பாபிஷேகம் நல்ல முறையில நடக்கணுங்கிறதுக்காகவும் இந்த பஞ்சாயத்து சார்பில் நாளைக்கே அதை நடத்தணும்னு நான் தீர்ப்பளிக்கிறேன்.
தனியா தவிக்க விட்டுட்டு போகணும்னு நினைச்சிட்டீங்களா? எவனோ சொன்ன அபாண்டமான பழிய நீங்களும் நம்பிட்டீங்களாப்பா? நம்பிட்டீங்களா? நான் கேட்டு போனவன் முடிவே பண்ணிட்டீங்களாப்பா? என் உடம்புல ஓடுற ரத்தம் உங்க ரத்தம்ப்பா. அது தப்பு செய்யுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஏப்பா பேச மாட்டேங்கிறீங்க? இந்த உலகமே என்ன தப்பா சொன்னாலும் நான் லட்சியம் பண்ண மாட்டேன்ப்பா. ஆனா நீங்க என்ன தப்பா சொன்னா ஐயோ அது என்னால தாங்க முடியாதுப்பா. உங்களுக்கு தான் சாக தெரியுமா? எனக்கு சாக தெரியாதா? சொல்லுங்கப்பா. இவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கேன். நான் செத்துட்டா அவங்க சொன்ன போய் மெய்யாயிடுப்பா. அந்த கூட்டத்துல நீங்க ஏன் தலை குறிச்சு நின்னீங்கன்னு எனக்கு இப்பதாமா புரியுது. நான் காளிமுத்துவ காதலிச்சேன், அதனால நான் கேட்டு போயிருப்பேன். நீங்க நம்பிட்டீங்களாப்பா? இல்லம்மா, உன்னை தப்பா நினைக்க என்னால முடியாதுமா. உன் மேல சுமத்தி இருக்கிற குற்றத்தை இல்லேன்னு நிரூபிக்க என்னால முடியலையேம்மா. நான் பேசி என்னமா பிரயோஜனம்? அந்த வடிவாம்பா சக்தி உள்ளவளா இருந்தா இப்படி என் மேல அபாண்டமா பழி சொன்னவங்க சும்மா விட மாட்டா. தெய்வ திருப்பணியே வாழ்க்கையா வாழ்த்த உங்களை அவமானப்படுத்துறவங்க அவன் தண்டிக்காம விட மாட்டா. ஒருவேளை நம்மள அந்த தெய்வம் கை விட்டுட்டா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சாகலாப்பா. அப்பா கீழே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. அப்பா அபிராமி, அடாதம்மா, அடாத. அம்மா, தாயே, அக்கா, தெரியாதனமா நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே சத்தியமா நான் தப்பே பண்ண மாட்டேன். என்ன காப்பாத்துமா தாயே, என்ன காப்பாத்து. அம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? தம்பி, நீ ஊர்ல இல்லாத போது நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுப்பா. என்ன நடந்துச்சு? கோயில் மண்டபம் இடிஞ்சு விழுந்துருச்சியா. அத பார்த்தா பூசாரிக்கு சாமி வந்து சிப்பியோட மக சுத்தம் இல்லாம கோயிலுக்குள்ள வந்து வேலை செஞ்சா அதனாலதான் இடிஞ்சிருச்சுன்னு சொன்னாருப்பா. அதனால அந்த பொண்ணு பிறந்த மேனியோட கோயிலுக்குள்ள வந்து ஆத்தாளுக்கு பூஜை பண்ணாதான் அந்த மண்டபம் நிலைக்கும்னு சொல்லிட்டாருப்பா. இதுக்கு அபிராமி எப்படி சம்மதிச்சது? ஊரே கூடி எதிர்த்து நிக்கிறப்போ அந்த பொண்ணால என்ன செய்ய முடியும்? ஐயா, வா தம்பி வா. ஐயா, அந்த சாமியார் ஏதோ சொன்ன நம்பிக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு இப்படி அநியாயம் பண்ணலாமா? இத பாருப்பா காளிமுத்து, அன்னைக்கு உன் பாட்டை கேட்டு ஆவேசம் வந்து சாமியாடி சொன்னதை அம்பாள் சொன்னதா நம்பித்தானே இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அதே சாமியாடி சொன்னது எப்படி நம்பாம இருக்க முடியும்? அன்னைக்கு அது உண்மைன்னா இன்னைக்கு இது உண்மைதானப்பா? அதுக்கு இல்லைங்கய்யா, வரமாட்டேன்னு சொன்ன சிற்பி ஐயாவ நான் தான் வலுக்கட்டாயமா இங்க கூட்டி வந்தேன். நம்ம ஊருக்கு வந்தவங்கள இப்படி அவமானப்படுத்தலாமா? நாங்க தனிப்பட்ட முறையில உள்நோக்கத்தோட இதை செய்யல. சாமியே சொன்னப்புறம் அதை மீற முடியுமா? சாமி குத்தத்தை சரி செய்யலன்னா கோயில் வேலையும் முடியாது, ஊரு நாசம் ஆயிடும்பா. ஐயா, சிற்பி ரொம்ப பெரிய மனுஷன். அவர் பொண்ணுக்கு இப்படி ஒரு அவமானம்னா அவரால தாங்க முடியுங்களா? பொன் கத்தி தான், அதுக்காக கழுத்தறதுக்கு சொல்றியா? இப்ப பாருப்பா, ஒரு தேசத்தை காப்பாத்த ஒரு நகரத்தையே இழக்கலாம், ஒரு நகரத்தை காப்பாத்த ஒரு கிராமத்தையே தியாகம் செய்யலாம், ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தையே இழக்கலாம்னு சாஸ்திரமே சொல்லுதுப்பா. அவங்களை காப்பாத்த வேற வழியே இல்லையா? ஊரே ஒண்ணு கூடி நிக்குது, நான் தனி மனுஷன், ஊரை பகைச்சுக்கிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த தடவை அவர் மேல உண்மையிலே சாமி வரல. யாரோ வேண்டாம் சொல்லி கொடுத்து அவர் அப்படி சொல்லிருக்காரு. அதை உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா நிரூபிக்க முடியும். ஆனா எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? நான் சாட்சியோட வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருக்கணும். சரிப்பா, வரேங்க. என்னையா இங்க என்னையா பண்ற? ஊர்ல தேர் திருவிழா நடக்க போகுது, நீ அங்கெல்லாம் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். தம்பி, இத வாங்கிக்கங்க. யோ, என்னையா இது? இந்த பாவ காசு எனக்கு வேண்டாம். இந்த காசுக்கு ஆசைப்பட்டு மேலும் நான் பாவத்தை செய்ய விரும்பல. நீங்க வந்து உண்மையை சொல்லிடு, ஆத்தா உன்னையும் மன்னிச்சிருவா. ஒரு நல்ல பெண்ணோட வாழ்க்கை நாசமாகறதுக்கு நான் காரணமாயிட்டேன். ஆனா நான் கும்பிடுற என் தாயே என் கண்ணை திறந்துட்டா. எனக்கு இந்த காசு வேண்டாயா. என்னையா வளர்ற பைத்திய மாதிரி? பணம் பத்தலன்னு கேளு, இன்னும் தரேன். வேண்டாயா, தயவு செஞ்சு என்ன விட்டுடுயா.